யூரோப் சேனலுக்கு வந்திருக்கும் சகோக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிசிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ்க்காக பார்த்துட்டு வரோம். அந்தபடி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் மேக்ஸிமம் ஆன ரிப்பீட்டட் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்லுமே மேக்ஸிமம் ஆன ரிப்பீட்டட் கொஷின்ஸ் ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வீடியோஸில் பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை நீங்கள் சொன்ன அந்த வீடியோஸ் எதுவுமே நான் பார்க்கல அப்படின்னாலோ உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி தாராளமாக நம்ம வீடியோஸை பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பார்ட் 1 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 50 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே அதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வீடியோவில் பார்ட் 2க்கான நெக்ஸ்ட் 50+ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். The first question, ratio of the maximum daily consumption to the average daily demand is 1.8. Ratio of the maximum daily consumption. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது டு தி ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட், நம்மளுடைய தேவை. இதுக்கான ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.8. அண்ட் ஐடியல் பாப்புலேஷன் க்ரோத் கர்வ் என்ன கர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் கர்வ். The design recommended by government of India for storage of reservoir இல்லைனா டேம், அதுக்கான டிசைன் recommended by government வந்து எவ்வளோ இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 30 years. The shape of a graph of population against time plotted according to the arithmetical increase method is a straight line. அந்த கிராஃப்னுடைய ஷேப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா arithmetical increase மெத்தடில் போடுறப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த கொஷினை நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அரித்மெட்டிக்கல் கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம பாப்புலேஷன் ஃபோர்காஸ்ட் பண்ணுறப்போ அந்த கிராஃபினுடைய ஷேப் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு எழுதணும். ஸோ அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சம் வாட்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதாவது ஒரு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்கலாம், ஆனால் அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து எவ்விதத்திலும் ஹியூமனுடைய ஹெல்த்துக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது அப்படின்ற பட்சத்தில் அந்த தண்ணியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதே இந்த ஹோல்சம் வாட்டர்னால் என்ன தெரியுங்களா? இதில் எவ்விதமான பேத்தோஜெனிக் பாக்டீரியாவும் இருக்காது, எவ்விதமான சஸ்பெண்டட் மேட்டர்ஸும் இருக்காது. இது எவ்விதத்திலும் ஹியூமனுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாகவே இருக்காது. எல்லா என்ன சொல்கிறது, எல்லா பேராமீட்டருமே வித்தின் த பெர்மிசிபிள் லிமிட்டுக்குள்ளே இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை பிஹெச் வேல்யூவாக இருக்கட்டும், அயனாக இருக்கட்டும், குளோரைடாக இருக்கட்டும், எல்லா கண்டென்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் பெர்மிசிபிள் லிமிட்டுக்குள்ளவே இருக்கும். அந்த மாதிரியான தண்ணியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹோல்சம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் ஆர் கன்சிடர்ட் ஹார்ட். எப்போ ஒரு தண்ணியை வந்து நம்ம ஹார்டன்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இஃப் த ஹார்ட்னஸ் ஆஃப் தி இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 300 ppm. ஹார்ட்னஸ் வந்து 300 ppm இருக்கும் போது அந்த வாட்டரை வந்து நம்ம ஹார்டன்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ஒரு வாட்டரை நீங்கள் வந்து சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு சொல்வீங்க? when the water has less than 60 ppm of hardness அப்படின்னா அந்த வாட்டரை வந்து நம்ம சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். The color of water contributed by dissolved solids. Dissolved solidsனால உங்களுக்கு தண்ணிக்கு ஒரு கலர் வருது அப்படின்னா அதுதான் அந்த தண்ணிக்கான ட்ரூ கலர். ஓகேங்களா? the color of water contributed by dissolved solids. அந்த தண்ணியில் இருக்கிற dissolved solidsனால அந்த தண்ணிக்கு ஒரு கலர் வருது அப்படின்னா it is a true color. The order of water can be determined by osmoscope. ஸோ தண்ணியினுடைய ஆர்டரை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஆஸ்மோஸ்கோப் வச்சு கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் 9th கொஷின். இருக்கிறதுலையே ரொம்ப 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 அசாடஸான மெட்டீரியல் எது, காம்பனண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அர்சனிக் தான். ஸோ அமாங் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. மெர்க்குரியா, இல்லை வந்து பிளாட்டினமா, இல்லை கோபால்ட்டா, இல்லை வந்து எது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய மெட்டல்ஸு அதெல்லாம் கூட தண்ணியில் இருக்காது. பட் இருந்தாலுமே அர்சனிக் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பாய்சனஸ் அசாடஸ் மெட்டீரியல் ப்ரெசன்ட் இன் தி வாட்டர். அதுதான் வந்து ஹியூமனுக்கு ரொம்பவே வந்து பாய்சனஸான ஒரு சப்ஸ்டன்ஸு. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் அமாங் தி ஃபாலோயிங் த மெட்டல் விச் இஸ் த மோஸ்ட் அசாடஸ் டு ஹியூமன் பீயிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா அர்சனிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெர்மிசிபிள் குளோரின் கண்டென்ட். இது பாருங்கள், குளோரின் கண்டென்ட் ஃபார் பப்ளிக் சப்ளை ஷுட் பி பிட்வீன் 1 to 2 ppm.
ஸோ மேக்ஸிமம் பெர்மிசிபிள் குளோரின் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் தண்ணியிலன்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 ppm. ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சுவலி நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்னுடைய பெர்மிசிபிள் லிமிட் வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து அயனுடைய கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும், குளோரைடுடைய கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும், பிஹெச்னுடைய வேல்யூ பார்த்தோம், குளோரினுடைய வேல்யூ பார்த்தோம், இப்படி பார்த்துருக்கோம். இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் வாட்டருக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அது தெரியுங்களா ஃபஸ்ட்டு? ஸோ ஸ்டாண்டர்டுக்கு வந்து வாட்டருக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ் 10,500 2012 இதுதான் ட்ரிங்கிங் வாட்டருக்கான ஐஎஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா பராமீட்டருக்கும் உங்களுக்கு அக்செப்டபிள் லிமிட்டும் கொடுத்துருப்பாங்க, பெர்மிசிபிள் லிமிட்டும் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ரெண்டுத்தையுமே பார்த்துக்கிறது நல்லது. அக்செப்டபிள் லிமிட் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் அந்த ரேஞ்சில் இருந்தால் தான், ஸோ பிஹெச் வேல்யூ இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது வந்து அக்செப்டபிள் லிமிட். வேறு ஆப்ஷனே இல்லை, எனக்கு வீட்டில் அந்த தண்ணி தான் இருக்குது அப்படின்னும் போது பெர்மிசிபிள் லிமிட்டுக்கான வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் பெர்மிசிபிள் லிமிட். அதுக்கும் எக்ஸஸில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாட்டர் வந்து ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு சூட் ஆகாத ஒரு தண்ணி அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஐஎஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க 10,500 அண்ட் தென் கோடு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ஐஎஸ் 10,500 2012. இந்த கோடில் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கிறது நல்லது. இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. நம்ம வீடியோலையுமே சில இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் கொஷின்ஸில் கேட்டதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் கண்டென்ட் வந்து தண்ணியில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 2 ppm. எதுக்கு? பப்ளிக் வாட்டர் சப்ளைக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது குளோரினுடைய கண்டென்ட் வந்து 1 to 2 ppmக்குள்ளே இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ளூரைட் டிசைரபிள் இன் வாட்டர் ஷுட் பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் நாட் பி மோர் தேன் 1 mg/L. ஸோ ஃப்ளூரைடுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இட் ஷுட் நாட் பி மோர் தேன் 1 mg/L. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின். ஃப்ளூரைடுடைய கண்டென்ட் கம்மியாகவும் இருந்துடக்கூடாது, அதிகமாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாலாம் இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் பி மோர் தேன் 1 mg/L. ஸோ த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் அசிடிட்டி இன் வாட்டர், தண்ணியில் வந்து அசிடிட்டி வர்றதுக்கான காரணமே கார்பன் டை ஆக்சைடு தான். கார்பன் டை ஆக்சைடும் தண்ணியும் சேரும் போது, ஸோ அதாவது வந்து CO2 + H2O சேரும் போது உங்களுக்கு என்ன ஆசிட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கார்போனிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ தண்ணியில் வந்து ஆசிடை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் காரணி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த மெயினான ரீசன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மினரல் கண்டாமினேட் இன் வாட்டர் இஸ் எதுன்னு கேட்டால் அயன். அயன் தான் வந்து நேச்சுரல் மினரல். அது என்ன பண்ணுன்னா வாட்டரை வந்து கண்டாமினேட் பண்ணும். அடுத்ததா ஒரு தண்ணியில் வந்து ஆல்கல் growth அதிகமாக இருக்குது அப்படின்னால என்ன தெரியுதுன்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப அசிடிக்காக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அது இண்டிகேட் பண்ணும். ஸோ த presence of algae in water indicates that the water is acidic. So the treatment which are generally given to treat raw water supplies from the sequence. ஒரு சீக்வன்ஸ்லேருந்து நம்மளுக்கு தண்ணி வருது, அந்த தண்ணிக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எந்த சீக்வன்ஸில் இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எந்த ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீனிங், ஃப்ளோட்டிங் மெட்டீரியல்ஸை ரிமூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு செடிமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ வாட்டர் the particles get settled at the bottom of the tank. அது மூலிமா நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து செடிமெண்டேஷன். தேர்ட் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன். ஸோ அது வந்து ரேபிட் சன் ஃபில்ட்ரோ இல்லை ஸ்லோ சன் ஃபில்டர் வச்சு தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன், அதாவது வந்து இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எந்த ஆர்டரில் இருக்கும், எந்த சீக்வன்ஸில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரெக்டான சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீனிங், செகண்ட் வந்து செடிமெண்டேஷன், தேர்ட் வந்து ஃபில்ட்ரேஷன், அண்ட் தென் ஃபோர்த் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன். Settling velocity of inorganic particles in sedimentation tank of a water treatment plant is governed by Stokes law. So settling velocity of inorganic particle in sedimentation tank வந்து எதை மீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரோக்ஸ் லா மீன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செட்டிலிங்கை தான் நம்ம வந்து கிராவிடேஷனல் செட்டிலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செட்டிலிங்கான ஃபார்முலா என்னன்னா செட்டிலிங் வெலாசிட்டி அப்படின்றது Vs. ஸோ Vs is equal to bracket வந்து GD² G - 1 18 மியூன்னு இருக்கு இல்லைங்களா. இதில் ஸ்மால் g represents acceleration due to gravity and capital G represents specific gravity, where d is nothing but dia and mu is nothing but kinematic viscosity. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்போ அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when d value is less than 0.1 mm, அதாவது இன்ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸ்னுடைய அந்த டயா வந்து if it is less than 0.1 mm இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எலிஜிபிள். இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து அது சூட் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோங்க. செட்டிலிங் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப மெயின் ஆஸ் பர் ஸ்ட்ரோக்ஸ்லாம்.
இல்லை கிராவிடேஷனல் செட்டிலிங் பண்ணுறதுனாலுமே ஆஸ் பர் இதுதான் செட்டிலிங் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் எ செடிமெண்டேஷன் டேங்க் இஸ் அபவுட் 15 to 30 centimeter per second. So the velocity of flow of water in a sedimentation tankல என்ன வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 15 to 30 centimeter per second. யூனிட் பார்த்துக்கோங்க centimeter per second. The settling velocity of a particle in sedimentation tank increases if particle size increases. இது நம்மளுக்கே தெரியும். அதாவது வந்து என்னன்னா பார்ட்டிகல் சைஸ் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு அது சீக்கிரமா கீழே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கும். அப்போ பார்ட்டிகல் சைஸ் பெருசாக செட்டிலிங் வெலாசிட்டி அதிகமாகும். இதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. The settling velocity of the particle in sedimentation tank increases if the particle size is increased. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19th question, செட்டிலிங் அப்படின்றது செடிமெண்டேஷன் அப்படின்னா சொல்லலாம். ஸோ த செடிமெண்டேஷன் வெலாசிட்டி இல்லை த செட்டிலிங் வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிக்கல் இன் அ செடிமெண்டேஷன் டேங்க் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோம்னா சர்ஃபேஸ் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் செடிமெண்டேஷன் டேங்க் செடிமெண்டேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டேங்க். அதே தான் கீழே சொல்லியிருக்கோம். ஸோ செட்டிலிங் அப்படின்றது செடிமெண்டேஷனும் சம்டைம்ஸ் மாற்றி கேட்பாங்க. அப்போ நீங்கள் குழம்பிட வேணாம். இது வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 20th, த பெஸ்ட் கோஆகுலன்ட் ஃபார் ரிமூவிங் தி கலர் ஆஃப் வாட்டர். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக காமன் கோஆகுலண்ட்னு கேட்டால் ஆலம். ஆனால் கலரை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த கோஆகுலண்ட் ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா லைம். லைம் தான் என்ன பண்ணும் அப்படின்னோம்னா தண்ணியில் இருக்கிற கலரை ரிமூவ் பண்ணும். For removing fine and light colloidal impurities from water, the dosage of coagulant primarily depends on pH value. ஸோ வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கோஆகுலண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து பிஹெச்சை மாற்றி விட்டுரும், சேஞ்ச் பண்ணிடும். ஸோ வந்து ஃபார் ரிமூவிங் ஃபைன் அண்ட் லைட் கொலாய்டல் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் வாட்டர் நீங்கள் எவ்வளோ டோசேஜ் கோஆகுலண்ட் போட போகிறீங்க அப்படின்றது அந்த தண்ணியினுடைய பிஹெச் வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற டிசால்வ்டு கேஸஸை ரிமூவ் பண்ணணும். தண்ணியில் வந்து நிறைய டிசால்வ்டு கேஸஸ் இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ என்ன ப்ராசஸ் வந்து ரொம்பவே சூட் ஆகும் அப்படின்னா அதுக்கு ஏரேஷன் ப்ராசஸ் தான் சூட் ஆகும். த ஏரேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் டன் ஃபார் த ரிமூவல் ஆஃப் டிசால்வ்டு கேஸஸ். Chlorine demand of water is the difference between applied chlorine and residual chlorine. ஸோ குளோரினுடைய தேவை அப்படின்றதே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ குளோரின் போட்டிங்க அதில் எவ்வளோ குளோரின் ரெசிடியூவாக மாறுச்சு. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு எவ்வளோ குளோரின் தேவை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டு இப்போது எவ்வளோ குளோரின் நீங்கள் போட்டிங்க அது வந்து தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான குளோரினை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கும், மற்றதெல்லாம் ரெசிடுவல் குளோரினாக மாறிடும். அப்போ அதை யூஸ் பண்ண குளோரின் மைனஸ் ரெசிடுவல் குளோரின் வேஸ்ட் ஆனது. அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலே என்ன தெரிஞ்சிடும்னா அதுக்கு ஆக்சுவலி எவ்வளோ குளோரின் தேவை, அதனுடைய குளோரினுடைய டிமாண்ட் என்ன அந்த தண்ணிக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் 24th question. 25 என்னன்னு பாருங்களேன். The percentage of chlorine in fresh bleaching powder is about, ஸோ ஃப்ரெஷ் ப்ளீச்சிங் பவுடரில் பர்சன்டேஜ் ஆஃப் குளோரின் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 30 to 35% இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ்னால் என்னது? ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இல்லைன்னா பேத்தோஜெனிக் பாக்டீரியாவை ரிமூவ் பண்ணுறது. இப்போ மெடிக்கல் பர்பஸ்க்கு ஒரு தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற பேத்தோஜன்ஸை மட்டும்லாம் கில் பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி எல்லா பாக்டீரியாவும் கில் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸை தான் வந்து ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இம்ப்யூரிட்டிஸை மட்டும் ரிமூவ் பண்ணால் அது டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ். மொத்தமாக எல்லாத்தையுமே எல்லா பாக்டீரியாஸாவுமே அது வந்து ஹார்ம்ஃபுல்லோ ஹார்ம்லெஸ்ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பேத்தோஜெனிக்கோ எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் வந்து ஸ்டெரிலைசேஷன். ஸோ மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி வாட்டரை ஸ்டெரிலைஸ் தான் பண்ணுவாங்க. இதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. MTN இண்டெக்ஸ் அப்படின்றது என்னன்னா கோலிஃபார்ம் பாக்டீரியாவை மெஷர் பண்ணுற மெஷரிங் வேல்யூ யூனிட்னு சொல்லலாம். ஓகேங்களா? MPN இண்டெக்ஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் கோலிஃபார்ம் பாக்டீரியா. MPN இண்டெக்ஸ் இஸ் தி மெஷர் ஆஃப் கோலிஃபார்ம் பாக்டீரியா. அமௌண்ட் ஆஃப் ரெசிடுவல் குளோரின் இன் ட்ரீட்டட் வாட்டர் இஸ் டிட்டர்மைன்டு பை, எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஆர்த்தோடோலுடின் டெஸ்ட். ஆர்த்தோடோலுடின் டெஸ்ட் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா ரெசிடுவல் குளோரின் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டை நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்த்தோடோலுடின் டெஸ்ட். The process which involves chlorination beyond breakpoint chlorination is superchlorination. இது எல்லாருக்குமே பிடிச்ச கொஸ்டின் நம்மளுக்குலாம். ப்ரீ குளோரினேஷன் என்ன, போஸ்ட் குளோரினேஷன் என்ன, டபுள் குளோரினேஷன் என்ன, சூப்பர் குளோரினேஷன் என்ன, இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் அதெல்லாமே நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்.
பிரேக் பாயிண்ட் குளோரினேஷனுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து குளோரின் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து சூப்பர் குளோரினேஷன். ஓகேங்களா? The process which involves chlorination beyond the breakpoint chlorination is known as superchlorination அப்படின்னு சொல்லுவாங்க. The residual chlorine in water for ensuring safety against pathogenic bacteria should remain between residual chlorine value எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.20 to 0.50 ppm. The residual chlorine in water for ensuring safety against pathogenic bacteria should remain between 0.20 to 0.50 ppm. The suitable method for disinfection of swimming pool water is அல்ட்ராவயலட் ரேஸ் ட்ரீட்மெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்விம்மிங் பூலை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும், ஸ்விம்மிங் பூலை வந்து இருக்கிற அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணணும், இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ எந்த மெத்தட் வந்து ரொம்பவே சூட்டபிள் அப்படின்னு பார்க்கும்போது அல்ட்ராவயலட் ரேஸ் ட்ரீட்மெண்ட் தான் ரொம்பவே சூட்டபிளான ஒரு மெத்தட். டிசால்வ்ட் ஆக்சிஜன் இன் ஸ்ட்ரீம். ஸோ ஸ்ட்ரீமில் வந்து டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா நூன் டைமில் தான் டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து ஸ்ட்ரீமில் மேக்ஸிமமாக இருக்கும். Next 33, check value are used to prevent backflow of water. valve அந்த பேக் வால்வ், அதாவது வந்து வாட்டர் வந்து பேக் ஃப்ளோ ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக போடுற வேல்வ் தான் செக் வேல்வ். ஸோ செக் வேல்வ் ஆர் யூஸ்டு டு ப்ரிவெண்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். இந்த வாட்டர் வந்து என்ன அலோவ் பண்ணணும்னா வெறுமனே ஒன் டைரக்ஷனில் மட்டும் தான் தண்ணியை போக வைக்கும். இன்னொரு டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த தண்ணி திரும்பி பேக் ஃப்ளோ ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக போடுற வேல்வ் தான் இது செக் வேல்வ். The valve that allows water to flow in one direction is called reflex valve. ஸோ அதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டைரக்ஷனில் மட்டும் தான் இது தண்ணியை வர வைக்கும். அது வந்து ரிவர்ஸில் போகாதபடிக்கு தடுக்குது அப்படின்றதுனால இதை நம்ம ரிஃப்ளெக்ஸ் வேல்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கோர் வேல்வ் வந்து எதுக்கு அப்படின்னா அது ப்ரொவைடட் அட் எவ்ரி டிப்ரெஷன் அண்ட் டெட் எண்ட். அது எல்லா டெட் எண்ட்லையுமே போட்டிருக்க வேல்வ் தான் இந்த ஸ்கோர் வேல்வ். எதுக்குன்னா டு ட்ரெயின் அவுட் தி வேஸ்ட் வாட்டர் தட் மே கலெக்ட் தேர். அங்கே கலெக்ட் ஆகிற வேஸ்ட் வாட்டரை ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் இந்த வேல்வ். ஸோ ஸ்கோர் வேல்வ்னுடைய ஃபங்க்ஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. த பர்பஸ் ஆஃப் ஏர் வேல்வ் இஸ் டு ரிலீஸ் அக்யூமுலேட்டட் ஏர். அங்கே இருக்கிற ஏரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்க வேல்வ் பேர் தான் ஏர் வேல்வ். In distribution pipes, air valves are provided at higher point. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏர் வேல்வ் வந்து ஹையர் பாயிண்டில் தான் இருக்கும். அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லூயிஸ் வேல்வ் இன் மெயின் வாட்டர் சப்ளைட் இஸ் யூஸ்டு டு ரெகுலேட் தி ஃப்ளோ வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக கரெக்டான ஃப்ளோ போகிறதுக்காக போடுற வேல்வ், மெயின் வாட்டர் சப்ளையில் போடுற வேல்வ் தான் ஸ்லூயிஸ் வேல்வ். The distribution mains are designed for maximum hourly demand on maximum day. The distribution mains are designed for maximum hourly demand. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எதுக்காக டிசைன் பண்ணதுன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஹார்லி டிமாண்ட் அதுக்காக டிசைன் பண்ணது தான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்ஸ். ஸோ இதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 39, the suitable layout for a water supply distribution system for an irregular grown town. இர்ரெகுலர் கிரவுண்ட் டவுனுக்கு நீங்கள் என்ன மாதிரியான லேஅவுட்டில் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்கன்னா டெட் எண்ட் சிஸ்டம் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகேங்களா? இதே வந்து வாட்டர் ஃப்ளோ டுவர்ட்ஸ் அவுட்டர் பெரிபெரி, வெளியில் இருக்கிற அந்த சுற்று வட்டாரத்துக்கு நீங்கள் வந்து தண்ணியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா ரேடியல் சிஸ்டம் தான் கரெக்டாக இருக்கும். இதே ஒரு நல்ல பிளான் பண்ண சிட்டிக்கு நீங்கள் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிரிட் அயான் சிஸ்டமை யூஸ் பண்ணலாம். அதாவது பிளானே பண்ணாத ஒரு இடம், அதுக்கு நீங்கள் வாட்டர் சப்ளை பண்ண போகிறீங்க, அது வந்து ரொம்ப இர்ரெகுலரான பேட்டர்னில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல டெட் எண்ட் சிஸ்டம் தான் சூட் ஆகும். இதே சுற்றி அவுட்டர் பெரிபெரியில் தான் நீங்கள் வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரேடியல் சிஸ்டம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இதே நல்லா பிளான் பண்ண சிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கிரிட் அயான் சிஸ்டம் தான் ஹைலி ப்ரிஃபரபிளான ஒரு சிஸ்டமாக இருக்கும். அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லே அவுட் இன் விச் மெயின், சப்மெயின், பிரான்ச்சஸ் எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அது என்ன லே அவுட் அப்படின்னா கிரிட் அயான் சிஸ்டம். கிரிட் அயான் சிஸ்டமில் மெயின் பைப்பு, சப்மெயின் பைப்பு, பிரான்ச்சஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டு அது என்ன சிஸ்டம்னே கேட்டிருந்தாங்கன்னா கிரிட் அயான் சிஸ்டமில் தான் அந்த மாதிரியான இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்கும். The water meter which is installed on individual house connection on municipal supply, அந்த வாட்டர் மீட்டர் தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டர்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் போட்டிருப்பாங்க வாட்டர் மீட்டர். அந்த மீட்டரை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் காமன்லி அடாப்டட் பம்ப்ஸ் இன் வாட்டர் சப்ளை. வாட்டர் சப்ளைல வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற பம்ப், காமனான யூஸ் பண்ணுற பம்ப் என்னன்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப் தான்.
அடுத்தது லோ லிஃப்ட் பம்ப் ஆர் ஜென்ரலி ரெக்வயர்டு டு ஃபீட் வாட்டர் இன்டு தி ட்ரீட்மெண்ட் பிளான்ட். லோ லிஃப்ட் பம்பனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு ஒரு டேங்க்லேருந்து இன்னொரு டேங்க்குக்கு இல்லை ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்காக நம்ம வந்து தண்ணி அனுப்புறது அப்படி அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற பம்ப் எதுனா இந்த லோ லிஃப்ட் பம்ப். The pump which can preferably be used for lifting water from a number of tube wells simultaneously is rotary pump. ஸோ வந்து நிறைய டியூப்வெல்ல இருந்து அட் அ டைம்ல தண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ற பம்ப் பேர் வந்து ரோட்டரி பம்ப். The method which is most widely used for analysis and designing the pipe of all types of water distribution network. எந்த மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஹார்டி கிராஸ் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த மெத்தட் விச் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ஃபார் அனாலிசிஸ் அண்ட் டிசைனிங் தி பைப் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இஸ் ஹார்டி கிராஸ் மெத்தட். 48th question. The type of pipe generally used in water supply distribution scheme is cast iron pipe. இதுதான் ரொம்ப நாள் வரும். ஸோ இதை தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் இந்த டைப் ஆஃப் பைப்பை தான் யூஸ் பண்ணுறோம். கேஸ்ட் அயான் பைப் தான் அது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ்ட் அயான் பைப்பில் வந்து பிளெயின் எண்டில் எப்படி ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸர் கப்ளிங் வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸர் கப்ளிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Cast iron pipes having plain ends are joined by a joint which is called as dresser coupling. Last and most important question, the purpose of providing of balancing reservoir in a water supply distribution system is to adjust the frequent fluctuations in the rate of consumption. The purpose of providing the balancing reservoir in a water supply distribution system is to adjust the frequent fluctuation in the rate of consumption. ஸோ நம்ம வந்து பார்த்த இவ்வளோ 50 கொஷின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அது மட்டும் கிடையாது, இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ரிப்பீட்டான கொஷின்ஸை ரொம்ப சூஸ் பண்ணி உங்களுக்காகவே இந்த வீடியோவை நாங்கள் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மெயினாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க, இல்லை நம்ம ரொம்ப ஸ்லோவாக போகிறோமா, உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக எல்லா கொஷின்ஸும் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சாலோ, இல்லை எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலோ, எதுனாலுமே நீங்கள் நினைக்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவோட உங்களை நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.